கஷ்டம் தான் தெரியுதா, மனிதாபிமானம் அப்படின்றது கூட திமுகவின் அது நீங்க எந்த வாழ்க்கையை வாழ்றீங்கன்ற பொறுத்து தான் மனிதாபிமானம். உங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கறது, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் அந்த வேலையை பண்றது, இது எம்ஜிஆர் உடையது. அப்படியா நான் பார்க்குறேங்க அப்படின்ட்டு போகிறது மற்றவருடையது, இல்லை விளம்பரத்துக்காக பண்ணுறது. இந்த மாதிரி தான் உங்கள் பார்வை எப்படி இருக்குது, இவர்கள் பார்வை இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே ஓடுறாரு, விவசாயியுடைய பாதிப்பை எடப்பாடிக்கு 2 வார்த்தையில் சொன்னால் போதும், நம்ம முதல்வருக்கு 20 வார்த்தையில் சொன்னாலும் புரியாதா? பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, தேவையற்ற செலவுகள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணாலும் எவ்வளோ விஷயம் பண்ணலாம். இவர்கள் திட்டமிட்டதுன்னு இந்த அம்மா உலகத்தை எல்லாம் பண்ணாங்க. இது சமூகத்தை பற்றி கவலைப்படாத அரசுகள். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கஷ்டம் தான் தெரியுதா, மனிதாபிமானம் அப்படின்றது கூட திமுகவின் அது நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழ்றீங்கன்ற பொறுத்து தான் மனிதாபிமானம். ஏன் ஒரு எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் ஏழைகளுக்கு இது பண்ணணும், கஷ்டப்படுறவங்கள எம்ஜிஆர்ட்ட பியூட்டி என்னென்னா, மற்றவர்கள் கஷ்டப்படுறவங்க கஷ்டத்தை கேட்டு உதவி பண்ணுவாங்க. எம்ஜிஆர் கஷ்டப்படுறவங்களுடைய இடத்துல இருந்து அவங்க கஷ்டத்தை பார்த்தார். அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு கஷ்டம்னு வர்றீங்க, உங்களுடைய இடத்துல இருந்து பார்க்குறது, பார்த்துட்டு உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் அந்த வேலையை பண்ணுறது, இது எம்ஜிஆர் உடையது. அப்படியா நான் பார்க்குறேங்க அப்படின்ட்டு போகிறது மற்றவருடையது, இல்லை விளம்பரத்துக்காக பண்ணுறது. அதனால் எம்ஜிஆர் இந்த வறுமை அனுபவிச்சக்கூடிய அந்த தாக்கம் கடைசியில் இன்னும் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். யானை கவுனியில் ஒரு தெருவில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அந்த வீட்டுக்காரம்மா சாதம் வடித்த கஞ்சி இருக்குல்ல, அந்த கஞ்சிக்கு வெயிட் பண்ணுவாங்களாம். அந்த கஞ்சி அந்த கஞ்சியை குடித்து சாப்பிட்ருக்காங்க. ஷூட்டிங் பல நாள், அப்போல்லாம் சாதாரண நடிகர்கள் தானே, வழி இல்லாமல் போயிட்டு 1 ரூபா வாங்கிட்டு போவாங்களாம் ட்ராமில் போயிட்டு வரதுக்கு. அன்றைக்கி கிடைச்ச கூலியில் 1 ரூபா முதல்ல கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் மற்ற இவங்க இதை பார்த்துக்குவாங்களாம். இந்த மாதிரி வாழ்ந்த ஒருத்தர் முதலமைச்சர் அளவுக்கு வராரு, சிறந்த பெரிய நடிகராக வரும்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, பழசை மறக்கலை. இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறாங்கல்ல, அவங்க எதாவது பண்ணோன்ட்டு பண்ணுறாரு அன்றைக்கி. அதனால் இன்றைக்கும் எம்ஜிஆர் 39 வருஷம் ஆச்சு. இதை இப்போ அவருடைய பிறந்தநாள் போச்சு, ஊரே கொண்டாடிச்சு, பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கும். அந்த மாதிரி நீங்கள் உணர்வோடு ஒன்றி போகணுன்னா உங்களுக்கு ஏதோ கஷ்டம் இதில் அனுபவிச்சு வந்திருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு நல்ல மனசு இருக்கணும். நீங்கள் பணக்கார வீட்டு பிள்ளையாகவே வாங்க, ஐயோ அவங்களும் கஷ்டப்படுவாங்க பாட்டுற எண்ணம் இருக்கணும். இங்கே அது கிடையாது. எல்லாவற்றையுமே வாக்குகளாக பார்க்குறது, எல்லாவற்றையுமே காசு பணமாக பார்க்குறதுன்னா, அப்போ நீங்கள் யாரு கூட ஒட்ட மாட்டீங்க. யாராவது கூப்பிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. இன்னொன்று, நான் கஷ்டப்படாமல் எனக்கு கிடச்சிச்சு, நான் கஷ்டப்படவே மாட்டேன். அது ஒன்று இருக்குல்ல, உழைப்பு ஒன்று இருக்குல்ல. கண்டிப்பா சரி. அது உதயநிதி அவர்கள் தான் இருக்காங்க, ஸ்டாலின் அவர்கள். உதயநிதின்னு மட்டும் நான் சொல்லலை, அது நான் ஆரம்பித்தேன், நீங்கள் குறுக்கிட்டு இது பண்ணிட்டீங்க. நான் சொல்கிறது இன்றைய அரசியல்வாதிகள், இந்த திமுகவில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே அப்படி மாறிட்டாங்கன்றேன். கலைஞரோடு அந்த இதெல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு வந்தவங்களுக்கு சமூக நீதினால என்னன்னு தெரில, இடஒதுக்கீடு பற்றி தெரியல, சாதாரண ஏழை மக்களுடைய தெரில, ஒடுக்கப்பட்ட மக்கள் எவ்வளோ பிரச்சனைன்னு தெரில. ராசா சொல்கிறாரு திருமாவளவன் ஒரு ஜாதி தலைவருன்றாரு. ஏங்க நீங்கள் அந்த ஜாதியை வச்சு தான் அந்த மக்களை ஒடுக்கி முன்னேற விடாமல் கிராமத்தில் பல கஷ்டங்கள் பட்டுக்கிட்டு அந்த மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அவன் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்கிறான். அப்படிப்பட்ட மக்களுக்காக உரிமையை கேட்கறதுக்கு ஒரு இயக்கம் வருது, அதோடைய தலைவராக ஒருத்தர் 30 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் போய் ஜாதி தலைவர்னு சொல்லுவீங்களா? அப்போ ராசாவுடைய பார்வை எப்படி இருக்குது? அப்போ அம்பேத்கரையும் ஜாதி தலைவர்னு சொல்லிடலாமே, திருமாவளவன் சொன்னால் அம்பேத்கரையும் சொல்லிடலாமே, அவரும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தானே பண்ணார். அப்போது தலைவர்கள், இப்போது நல்ல உதாரணம் சொன்னால் அம்பேத்கர் தான் சொல்லணும். தான் பட்ட கஷ்டம் இந்தியாவில் யாரும் படக்கூடாதுன்றதுக்கு அவர் கிடைச்ச அப்போவே இன்றைக்கி மதிப்பு 35 லட்ச ரூபா சம்பளமாக வேணான்னு உதறிட்டு இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தேர்தலில் நின்று காங்கிரஸில் காங்கிரஸ், அன்றைய காங்கிரஸ் எப்படி இருந்ததுன்னா நிலப்பரப்புகளுடைய காங்கிரஸ், நிலச்சுவாந்தார்கள், ஜமீன்தார்கள், பெரும் பண்ணையார்கள், ஜாதி ஆதிக்கம் அதெல்லாம் இருக்கிற ஒரு இதில் ஒரு தலித் இதை சார்ந்த ஒருத்தர் சட்ட அமைச்சராக அவருடைய நாலேஜ் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும் பொழுது அன்னைக்கு 75 வருஷம் ஆகுது. 75 வருஷம் பொறுத்தும் இப்படி நடக்கும்ன்றத எழுதி அவர் கொண்டு வர்றாரு. அவர் தலைமையிலான குழு கொண்டு வருதுன்னா அவருடைய அறிவை அவர் எப்படி, ஏன்னா அவருடைய திருமணமே எப்படி நடந்ததுன்னா நைட்டு 2 மணிக்கு ஆரம்பித்து காலைல 4 மணிக்குள்ளே முடிச்சிடணும் திருமணம். எங்கே நடந்தது தெரியுமா? மீன் மார்க்கெட்டில். மீன் மார்க்கெட்டு வியாபாரம் முடிய 2 மணி ஆகுமா, கழுவி கிழுவி காலையில் 4 மணி மறுபடியும் ஆரம்பிச்சிடும். இந்த 2 ஹவரில் உங்கள் திருமணத்தை நடத்திக்கங்க.
ஏன்னா அன்னைக்கு அப்படி போய் நடத்தப்பட்டார்கள் அந்த மக்கள். அப்படி வாழ்ந்தவர் அம்பேத்கர். ஊரில் போய் படிச்சுட்டு வராங்க, அந்த வண்டி ஓட்டுறவனுக்கு தெரியாது இவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்கன்னு. அவன் அந்த பசங்க படித்ததுனால அந்த பேண்ட் ஷர்ட்லாம் பார்த்துட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு பேசிகிட்டே வரான், யார் வீட்டு புள்ளப்பா என்னான்னு. இவங்க இந்த பசங்களுக்கும் தெரியாது. உண்மையை சொன்னோன்னா வண்டியோடு சேர்த்து தள்ளி விட்டுரும், வண்டியை கழுவணும் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் நேரடியாக நீங்கள் புறக்கணிக்கப்படுறது, அவமானப்படுறது நேரடியாக சந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். ஏன் நான் இப்படிலாம் வலி அனுபவிச்சேன்னு சொன்னால் அது தெரியாது. அப்படியாங்க அனுபவிச்சிங்களா தான் நம்ம கேட்போம். ஆனால் அந்த வலி இருக்குது பாருங்கள், அவமானம் இருக்குது தெரியுமா, அவமானங்களை சந்திப்பவர்களுக்கு தான் அது தெரியும். ஒவ்வொருத்தருக்குமே அந்த அனுபவம் இருக்கும். இப்போ எனக்கு நான் ஒரு இதில் ஒரு அவமானம் அடைஞ்சது இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் கண்ணில் தண்ணி வரும். ஏன்னா நான் அனுபவித்தேன். அப்போ நான் என்ன யோசிப்பேன், நாளைக்கு நான் இது வரும்போது இந்த இது வேறு யாருக்கும் நடக்காமன்னு பார்த்துக்கணும். அந்த ஒரு தன்மை இருக்குல்ல, அது இவர்கள்ட்ட மிஸ் ஆகுதுன்றேன். ஏன் மிஸ் ஆகுதுன்னா இவர்கள் அப்படி வந்தவர்கள் அல்ல. விவசாயிகள் நெற்பயிர் தண்ணியில் மூழ்கிச்சுன்னா அவன் வாழ்க்கையில் வாங்கின கடன் இது பண்ணி தற்கொலை. நீ தற்கொலையில் நீ கவர்னர் சொல்கிறாருல்ல, தற்கொலையினுடைய தலைநகர் மாநிலம் வந்து தமிழ்நாடு சொல்லான்னு. உண்மைதான், நீங்கள் அந்த அளவுக்கு அதுக்கு நாங்களா காரணன்றார் ரகுபதி. நாங்களா காரணம், தற்கொலை பண்ணிக்கிட்டு அவன் காரணன்றார். இது என்ன பார்வை? ஏன்னா ரகுபதிக்கு அதை பற்றி கவலை இல்லை. அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் பார்வை எப்படி இருக்குது, இவர்கள் பார்வை இல்லை. அப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே ஓடுறாரு, விவசாயி நெற்பயிர் வாடினா அவனுக்கு எவ்வளோ வாழ்க்கையில் பாதிப்புன்னு தெரியும். விவசாயியுடைய பாதிப்பை எடப்பாடிக்கு 2 வாரத்தில் சொன்னால் போதும், நம்ம முதல்வருக்கு 20 வாரத்தில் சொன்னாலும் புரியாது. அதனால தான் ட்ரேல வச்சு இங்கே கொண்டு வாங்க நான் பார்க்குறேன்றாரு. ஏன் போக முடியல? எதுக்கோ போகிறீங்களா? கிரிக்கெட்டு போய் உக்காந்து பார்க்குறீங்க, இந்த இவங்கள்ட்ட யாரு கூட இருந்தது பேச்சு போட்டி, பாட்டு பாடுறாரு. அவர் பாட்டு ரசிக்கிறதுலாம் நம்ம போக விரும்பல, எல்லாருக்கும் ரசிப்புத்தன்மை இருக்கும், வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் எதில் கவனம் அதிகமாக செலுத்துறீங்க அப்படின்றது தானே. அதை தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலாக சொல்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான வாக்குறுதி, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையில் ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதையும் வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி கஞ்சா கருப்பு கூட ஒரு படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க, எங்களுக்கும் இந்த இலவச பேருந்து விட்டீங்கன்னா நாங்களும் அதில் போயிட்டு நாங்கள் பிசாண்டி வந்துடுவோம். இப்போ அதற்கு வந்து வழிவகுக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து எழுதி. இலவசங்கள் எதை பண்ணணுன்றது சில இதெல்லாம் இருக்குது. எனக்கு இந்த 1000 ரூபா உரிமை தொகை 2000 ரூபா உரிமை தொகையில் கூட உடன்பாடு இல்லை. நீங்கள் கையில் காசாக கொடுத்ததுனால எந்த யூஸும் கிடையாது. அதை வந்து ஒரு தொழில் சார்ந்த விஷயமா, சுய பொருளாதாரமாக, கிராம பொருளாதாரமாக மாற்றுறதுக்கான வேலையை பண்ணிங்கன்னா அதுதான் சிறப்பு. இங்கே ஒரு கமல்ஹாசன் ஒரு அரசியல் அறியாத, அரசியலில் எல்கேஜியாக இருக்கிற ஒரு மனிதர் மனதில் உதிச்சதை திமுக கையில் எடுத்துக்கிட்டு ஓட்டுக்காக 1000 ரூபா உரிமை தொகைன்னு சொல்லி அதையும் கொடுக்காம 3வது வருஷ இறுதியில் கொடுத்து அதை அவர்கள் சாதனையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கான இலவச பேருந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா தொழில் சார்ந்து போகிறவர்கள் ஆண்கள் வந்து பலதுன்னா பெண்களுக்கு வந்து அந்த காசு கொஞ்சம் மிச்சம் ஆச்சுன்னா அவங்க எதாவது செய்வாங்க. சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செலக்கன்னு, அவள் 600 ஆக்கிடுவா செலக்குன்னா. பெண்கள் இன்றைக்கி பியூட்டி பார்லர் செலவுலாம் நான் கணக்கு சேர்த்துக்க மாட்டேன். ஆனால் பெண்கள் சேமிப்பில் அவங்க தான் ஆண்களை விட. இவன் டாஸ்மாகில் விட்றான், அவன் பியூட்டி பார்லரில் விட்றாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இவன் 12000 ரூபா, அவங்க 6000 ரூபா. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் பெண்கள் கையில் பணம் கொஞ்சம் இருக்கணும். நான் சொல்கிறது இப்போ சொன்னது மேல்தட்டு. சாதாரண பெண்கள்லாம் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க பியூட்டி பார்லர்லாம். அப்போ அவங்களுக்கு வறுமையில் இருக்கும் பொழுது அந்த 2000 3000 மிச்சம் ஆகுதுன்னா அது அந்த குடும்பத்துக்கு யூஸ் ஆகும், குழந்தைகளுக்கு ஏதாவது அது மாதிரின்னு. ஆனால் அந்த இலவச பேருந்து விடியல் பயணம்னு போடுறாங்களே, அதிலே ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஆண்களுக்கும் சேர்த்துனா அது ஏகப்பட்ட இது. நான் கண்டக்டர் டிரைவரில் பேசும்போது பல விஷயங்கள் சொல்கிறாங்க. சார் எங்களால் முடியல சார், இந்த வயசான கட்டைங்கள்லாம் வீட்டில் வந்து மாமியாருங்க இதனால வெளியில் தொட்டி விட்டால் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்குதுங்க. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போகிறாங்க. பஸ் டிப்போவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள இறக்கி விடணும். டிப்போவில் பஸ்ஸு வெறுமையாக தான் போனோம். இறக்கி விடனா இந்த பஸ் மாதிரி இப்படி தானே போகுது, நான் அப்படியே உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் வேலை இல்லை அப்படின்னு உட்காந்துக்கிறாங்க. சார் இறக்கி விட்டோன்னா நமக்கு தெரியும் சார் இவங்க வந்து பயணி கிடையாது, இவங்க இலவச பேருனால உட்காந்துக்கிறாங்க. இதை நான் பண்ணேன்னா எவனா ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டான்னா என் கதை முடிஞ்சது சார். எனக்கு சஸ்பென்ஷனு, என்க்ரிமெண்ட்டு கட்டு, இதெல்லாம் என்ன பண்ண சொல்கிறீங்க சார்? ஒரு இடத்துல மீன் கூட ஏற்ற மாட்டாங்க, ஏன்னா மற்ற பேசஞ்சர் ஏற மாட்டாங்க, மீன் கூட ஏற்ற மாட்டாங்க. அவங்க தனியாக ஆட்டோவில் கூடைக்கு 50 ரூபான்னு கொண்டு போவாங்க. இப்போ இலவச பேருந்து பெண்களுக்குன்னொன்னே பெண்களுக்கான வருமானம் இவங்களுக்கு கட்டாயிடுச்சுல்ல, அது பதிலாக மீன் கூடை கொண்டு வந்தால் ஏமா மீன் கூடைக்கு 10 ரூபா, உனக்கு தான் டிக்கெட் இல்லைன்னொன்னே
பஸ்ஸு ஃபுல்லாக மீன் கூடை ஆயிடுச்சான். அப்போ யார் மற்றவங்க ஏறுவாங்களா? எம்டி கூப்பிட்டு என்ன வருமானம் அந்த ரூட்டில் கட்டு, கொன்றுவேன் எனக்கு வேணும் அப்படின்னு. உடனே இவங்க அம்மா மீன் கூட ஏற்றாதனோன்னா சண்டை. இது முதல்வர் வரைக்கும் போயிடுச்சான், வீடியோ எடுத்து போட்டு வைரலாகி. அப்புறம் அவரே பதில் சொல்கிற மாதிரி மீனவர் சமுதாயம் பெண்களை எப்படி நீ பஸ்ஸில் ஏற்றாமல் நீ தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் அது வேறு மாதிரி போச்சு சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு பின்னாடி இதுதான் சார் நடந்தது. நரிகூர் அவர்கள் புருஷன் முன்னாடி குடிச்சிட்டு சண்டை போட்டதை இறக்குன கண்டக்டரை ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டு அது வேறு மாதிரி போய் லாஸ்ட்டில் உண்மை என்னென்னா இதுதான்ற அளவுக்கு தெரிய வந்து தான். ஆனாலும் சமூக வலைதளங்களில் போய்டும். இந்த பொண்ணு பண்ணிச்சுல்ல, அவன் லைட்டாக உரசினானோன்னா அதை வீடியோ எடுத்து போட்டோன்னா மில்லியன்ஸில் போனோன்னா அவன் தற்கொலையே போச்சுல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்துடைய பின்னணி ஒருத்தன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் பசியில் தூங்கிட்டு இருப்பான் ட்ரெயினில், அதை வீடியோ எடுத்து போட்டு குடிச்சிட்டு கிடக்குறான்னு போட்டு அது பெரிய பிரச்சனையாச்சு. அதை வச்சு ஒரு படமே வந்துச்சு தெரியுமா? அதனால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் இருக்குது. இப்போ இதில் ஆண்களுக்கும் சேர்த்துனா இப்போ அந்த லைப்ரரி வெட்டியாக சுற்றிட்டு இருக்காங்க, அவங்களாம் ஏறி உக்காண்டா என்ன பண்ணுவீங்க? அதனால் எந்த இலவசமும் அது அரசுக்கும் அதான் ஆகணும். இப்போ கறவை மாடு கொடுக்குறீங்கன்னா அது பால் வரும். மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்கன்னா நம்ம செல்வங்கள் மாணவர்கள் வருங்காலத்தில் அவங்க முன்னேறினாங்கன்னா நாடு முன்னேறும். அதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அம்மா உணவகம் போகிறீங்கன்னா ஏழை தொழிலாளி வயிறு நிறையும். ஒரு 5 ரூபா 50 ரூபா செலவு இடத்துல 45 ரூபா அவனுக்கு மிச்சம் ஆகும். ஒரு நாளைக்கு 45 ரூபான்னா மாதம், அப்போ அந்த காசு அவன் வீட்டுக்கு போகும். அப்படி தான் யோசிக்கணும் ஒவ்வொரு விஷயத்துலையும். இவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றது தான் என்னுடைய எண்ணம். கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி இலவச வீடுகள், அதாவது அதெல்லாம் கிராமப்புறங்கள். அதெல்லாம் அவசியம். நீங்கள் கிராமப்புறங்களில் ஓட்டு வீடுன்றதே பெரிய விஷயம், கல் வீடு அதோட பெரிய விஷயம். இன்றைக்கும் பட்டியலின மக்கள்லேருந்து வறுமை நிலையில் இருக்கிறவங்க குடிசை வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கிற நிலமெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் ஒரு மினிமம் ஒரு பெரிய அரசே இடம் வாங்கி வீடு கட்டி தருது அப்படின்னா அரசிற்கு வருவாய் இருந்தால் தானே சார் செய்ய முடியும். ரொம்ப பெருசாலாம் போகாது அது. நீங்கள் இந்த 2000 ரூபா மாதிரிலாம் போகாது. 48,000 கோடி ரூபாலாம் கொண்டு போய் அங்கே முடக்கிற மாதிரி ஆகாது. இது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில் ஒரு 10 பேருக்குன்னா அந்த 10 பேருக்கு இடம், கிராமத்தில் இடம்லாம் பெரிய விஷயமும் கிடையாது. ஒரு காலனி மாதிரி உருவாக்கி விட்ருவாங்க. அந்த இடம் சும்மா கிடக்கிற இடத்த கவர்மெண்ட்டு புறம்போக்கு இடத்த கூட கவர்மெண்ட் இடமே எவ்வளோ கிடக்கும், அதில் ஒரு 100 வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னா அங்கே ஒரு இதாகும். சமத்துவபுரம் கலைஞர் உருவாக்குனார்ல, அந்த மாதிரி இது மாதிரி போகும். அதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயங்கள். அதில் பட்டியலின மக்கள் அவங்க வீட்டில் கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பண்ணி தருவோம் அப்படின்றதுலாம் வரவேற்க தேவையான விஷயம். இந்த மக்கள் வாழ்க்கை நகர்ந்தால் தான் அடுத்த கட்டத்தை அவங்க நோக்கி நகர முடியும். கண்டிப்பாக. அதே மாதிரி 5 லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் 25,000 மானியம் வர கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது 5 லட்சம் பெண்களுக்கு அப்படின்றப்போ மற்றவர்களுக்கு கிடைக்காதா அப்படின்ற ஒரு அந்த இடத்துலையும் ஒரு மினிமம் தானே வைக்க முடியும். ஜெயலலிதா காலத்துலேருந்து இது இருக்குது. 5 லட்சம் பெண்கள்னால் அது கேட்டகரி இருக்குது. 30 வயசு கீழே வேலைக்கு போகும் பெண்கள், இந்த மாதிரி பல கேட்டகரி. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் வரும். அப்போது வருமானம் மாதம் இவ்வளோ தான் வருமானம் இருக்கணும், அந்த மாதிரிலாம். அதில் 25,000 ரூபா இவங்க மானியமாக கொடுத்துருவாங்க, மீதி கடன்ற மாதிரி போகும். அதனால் அது ஒரு பெரிய செலவுலாம் அவங்களுக்கு எழுதி வைக்க கவர்மெண்ட்டுக்கு பெரிய செலவுலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, தேவையற்ற செலவுகள் அதெல்லாம் கரெக்ட் பண்ணாலே எவ்வளோ விஷயம் பண்ணலாம். இவர்கள் திட்டமிட்டதுன்னு இந்த அம்மா உணவகத்தை எல்லாம் பண்ணாங்க. அம்மா உணவகத்தை நீங்கள் செழுமைப்படுத்தி அதை பெருசாக்கி அதே மாதிரி ஐயா உணவகம்னு நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை மக்கள் உங்களை தலையில் வச்சு கும்பிடுவாங்க. இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் போய் 2 இட்லி சாப்பிட்டா எவ்வளோங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சாம்பார் பாக்கெட்டு கேட்டால் சாம்பார், இப்போ ஒரு சாதம் அடித்து சாம்பார் கேட்டால் 60 ரூபா சாம்பார் பாக்கெட். நீங்கள் 150 ரூபா இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு சாப்பிட்டு வர முடியாது. அப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா 10 ரூபாவில் சாப்பாடு அப்படின்னா, மேயராக இருந்தப்போ சைதி துரைசாமி ரிப்பன் பில்டிங்கில் 10 ரூபாய்க்கு சாப்பாடு போட்டார். ஒரு வடை அதெல்லாம் வச்சு சாப்பாடு. 5 ரூபாய்க்கு களி, என்ன நம்ம இயற்கை உணவுகள் 5 ரூபா. இதுதாங்க சமூக பார்வை. அப்போ வர்றவன் போகிறவன் ஏழைகள் சாப்பிடுவாங்க, காசு மிச்சாகும். அந்த பார்வை கூட இல்லையேன்ற நீங்கள் கேட்டதுக்கு அதுதான் பதில். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செலவு ரொம்ப இருக்காது. நீங்கள் பெரிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உரிமை தொகை தான், அது உங்களுக்கு பெரிய அளவில் செலவில் தூடும். கண்டிப்பாக. இதனால் கடன் தொல்லையில் பிரச்சனை ஏற்படும்ல சார், எப்படி அதை சமாளிக்க போகிறாங்க? அதான் அவரே சொன்னார், நிதி மேலாண்மை இவங்களுக்கு ஒன்றும் தெரியல, நான் பண்ணுறேன்றாருல. அதனால் போக போக தான் தெரியும். அதை ஒரு வேளை அது முடியலன்னா அதை வேறு மாதிரி மாற்றணும், சுயசார்பு பொருளாதார திட்டங்களாக மாற்றணும். நேற்று கூட ஒரு பேட்டியில் பேசியிருந்தேன். டாஸ்மார்க்கில் நமக்கு 48,000 கோடி வருமானம் வருது, கவர்மெண்ட் அதை நோக்கி நகருது.
இங்கே சொல்கிறோம் இளைஞர்கள் இன்றைக்கு மது அருந்துகிற ஏதாவது 11% எக்ஸ்ட்ரா விற்றுருக்குதான் நேற்று பெருமையாக 15%. இது இந்த பொங்கலுக்கு இது நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு யாரும் குடித்த மாதிரி தெரில. ஆனால் 15% எக்ஸ்ட்ரா விற்றுதுன்னா எவ்வளோ பேர் குடிச்சிருப்பாங்க பார்த்துக்கங்க. இப்போ பண்டிகைனா குடிக்கணுன்ற மென்டாலிட்டி இருக்குல்ல, இதை யார் உருவாக்குறது? ரகுபதி சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜனங்க அரசு நினைத்தால் என்ன வேணால் பண்ணலாம். ஏன் நீதி கதைகள்னு ஸ்கூலில் வச்சாங்க? நீ நேர்மையாக இருக்கணும்னு ஏன் ஸ்கூலில் சொல்லித்தராங்க? மது போதை பழக்கம் கூட விட்ட போகாதன்னு ஏன் சொல்லித்தராங்க? சின்ன வயசில் நீங்கள் விதைக்கிறது அவன் போக மாட்டான். 10 பேரில் 6 பேர் போக மாட்டான். அப்போ நீ வந்து இதில் தான் வருமானம்னு இருந்தோன்னா நீ இளைஞர் சமுதாயமும் இதுக்குள்ளே வந்தால் தானே மார்க்கெட்டிங் தானே. ஒரு செட்டு குடிச்சிட்டு வெளியில் போய்கிட்டே இருக்கும், ஒரு செட்டு உள்ளே புதுசாக வந்தால் தானே அவனுக்கு வியாபாரம் ஆகும். இந்த சவப்பெட்டி செய்கிறானே அவன் யாரும் சாகக்கூடாதுன்னு நினைப்பான், சாகணும் தானே நினைப்பான். இன்றைக்கி ஒரு 2 பேர் செத்தா நல்லாயிருக்கும், 2 பெட்டி விற்கும்னு நினைப்பான். அப்போ நீ சாராய கடை கவர்மெண்ட் நடத்துதுன்னா கவர்மெண்ட் என்ன நினைக்கும்? எவ்வளோக்கு எவ்வளோ இதில் குடிக்கிறதுக்கு ஆளுங்க வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ. ஏங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கலெக்டருக்கு கூட்டம் நடத்துகிறாரு, ஏன் இந்த விற்பனை குறைஞ்சது அப்படின்னு. அப்போனா இளைய சமுதாயம் உள்ளே வரதை பற்றி அவங்க கவலைப்படுவாங்களா? இது வந்து சமூகத்தை பற்றி கவலைப்படாத அரசுகள். நான் எல்லா கவர்மெண்ட்டையும் சொல்கிறேன். அப்போ இதுக்கு மாற்று என்ன? பால், பனைப்பொருட்கள், இதில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா கிராம பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த 2000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதை 24,000 ரூபா மொத்தமாக கொடுத்து பால் பொருட்கள் உற்பத்திக்கான ஒரு கூட்டு இது, ஒரு 10 பெண்கள் சேர்ந்து பாலை வாங்கி சொசைட்டி மாதிரி பண்ணி நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பால் பொருட்கள் தயாரிங்க, அதை கவர்மெண்ட்டு எடுத்துக்கும், ஆவின் பேரில் எடுத்துக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், இதெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு 5, 7, 8 மாவட்டம் பால் உற்பத்திக்குனே இருக்குது. அதுலேயும் நீங்கள் பெரிய 20,000 கோடி ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு உங்களுக்கு வருமானம் வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக மூடலாம். கிராம பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகும். 2000 ரூபா செலவு பண்ணுறீங்கள, அது ஆக்கப்பூர்வமாக மாறிடும். 2000 ரூபாலேருந்து நீங்கள் 10,000 ரூபா எடுக்கலாம். அந்த மக்களுக்கு யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கையை போய் சேரும். நம்மளுடைய ஆவின்னு உலகத்தரத்தை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் அமுல், நந்தினியோட போட்டி போட்டு நம்ம மார்க்கெட்டிங் பிடிக்கலாம். மார்க்கெட்டிங்னு இளைஞர்களை உள்ளே இறக்குனீங்கன்னா அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸ்டார்ட் அப் இது தொடங்குனீங்கன்னா அதில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆவினை இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஆவினில் பலரும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒன்று சார்ந்து ஒன்று இருக்குங்க. எதை பற்றியும் கவலைப்படலங்க. ஏடிஎம்கே பீரியடில் இருந்த ஆவின் கூட இன்றைக்கி இல்லைங்க, நாசம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு ஒரு அமைச்சர், அவர் வேலை என்னென்னா பெரியார் கருத்துக்களை பேசிட்டு சுற்றுறது. பெரியார் இதையா சொன்னார்? உனக்கு கொடுத்த வேலையை விட்டுட்டு மற்ற மதத்தில், இந்து மதத்தெல்லாம் அதில் இருக்கிற குறையெல்லாம் பேசிட்டு திரின்னா சொன்னார். சரி, நீ வந்து பெரியார் கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கைனா நீ எல்லாத்துலேயும் தானே இருக்கணும். உன் மதம் சார்ந்த விஷயத்தில் போய் இப்படி நின்றுக்கிற. அப்போ நீ மற்ற மதத்தை திட்டும் போது அந்த மதத்துக்காரன் உன்னை எப்படி பார்ப்பான்? இதுதான் பிரச்சனை. அப்போ இதை யார் கண்காணிக்கணும்? முதல்வர் கண்காணிக்கணும். உனக்கு என்ன துறை கொடுத்தேன், இது என்ன பண்ண, என்ன டெவலப்மெண்ட் பண்ண, என்னென்ன பண்ணியிருக்க, நீ ஏன் துறை செயலர் வா, நீ என்ன பண்ணியிருக்க? ஏதாவது அதிகமான ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்ட ஆட்சினா இந்த 5 கால ஆட்சியில் தான். 100 கணக்கிலலாம் மாற்றிருக்காங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் அப்படியே இருக்கிறாங்க, கீழே தான் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் போய் ஒரு துறையில் இருந்து அவர் காலை ஊனி அதை புரிஞ்சுக்கிட்டு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு குறைஞ்சது 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதத்தில் அவருக்கு இவர்கள் மேலே இருந்து பயிற்சி கொடுக்கணும். என்ன பண்ணீங்க, என்ன அவங்க இதில் என்ன டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னு. இங்கே 3 மாதத்தோட மாற்றிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்புறத்திலிருந்து பார்க்கலாம் சார். அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.